ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் இன்ஃபோடெக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிபிபிஎல்லோட லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். பிபிபிஎல் லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமப்புறத்துலையோ இல்லை நகர்ப்புறத்துலையோ இருந்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்திருப்பாங்க கவர்மெண்ட்டில். ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம எப்படி ஆன்லைனில் வியூ பண்ணுறதுன்றதை பற்றி தான் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கூகுள் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ்ன்னு டைப் பண்ணணும். டிஐபிபிஎஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட்டு காட்டுது பாருங்கள், TIPPS.in அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். இதுதான் நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாகவும் அதை போய்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். தமிழ்நாடு இன்டகிரேட்டட் ப்ராப்பர்ட்டி போர்ட்டல் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் அந்த இன்டர்ஃபேஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிராஃப்ட் பிஎல் ஃபேமிலி லிஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதுதான் வந்து அந்த பிபிஎல்லோட குடும்ப பட்டியல், அதாவது அந்த லிஸ்ட்டு நம்ம இதில் தான் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் இந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பேஜ் வந்து உள்ளே அப்படி ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. 2 ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஊரகம், அதாவது கிராமப்புறம் ஊரகம் அப்படி சொல்லிக்கலாம். இன்னொன்று வந்து நகர்ப்புறம், அப்படி இல்லைன்னா அர்பன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊரகம், ரூரல் ஓடுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்டை நீங்கள் இதில் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி முடித்த உடனே அடுத்து உங்களோட பிளாக் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட பிளாக்கை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். ஒன்ஸ் இந்த பிளாக்கை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே அடுத்து வந்து உங்களோட வில்லேஜ் எது அப்படின்னு கேட்கும். ஓகேவா? அடுத்து வந்து உங்களோட வில்லேஜை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஒரு வில்லேஜை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து இந்த வில்லேஜில் ஹேபிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். ஹேபிடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த வில்லேஜுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டு இல்லை அதுக்குள்ளே வந்து ஒரு குக்கிராமம் அப்படி இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஹேபிடேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஹேபிடேஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளைன்னு கொடுத்துட்டிங்கன்னா கீழே பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட் அவுட் வந்துடும். ஓகேங்களா? இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்குது 10 ஆகிருக்கு. சம்டைம்ஸ் இதில் வந்து நிறைய விஷுவல் ஆகும். ஓகேங்களா? ஒரு 100, 120 அந்த மாதிரி கூட வந்து வியூ ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட நேம் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணணும். அதாவது நேம் அண்ட் ஹஸ்பண்ட் நேம் இல்லைனா ஃபாதர் நேம் வந்து உங்களுக்கு கரெக்டாக மிஸ்மேட்ச் ஆகாமல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கணும். ஸோ இதில் வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து TIPPS ஐடின்னு இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த பிபிபிஎல் ஐடி, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதுக்கான நம்பர். அதுதான் கவர்மெண்ட்டு உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்க நம்பர். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதுக்கான நம்பரை நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். ஓகேங்களா? சிம்பிள் ப்ராசஸ் தான், ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அந்த டிப்ஸ்ன்னு சொன்னல அந்த லாகின் பேஜில் உள்ளே போயிட்டு இந்த பிபிபிஎல் ஃபேமிலி லிஸ்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு பேஜ் வந்து இப்படி வியூ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊரகம்னு, அதாவது ரூரல் இல்லாமல் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்கு, பிளாக்கு, வில்லேஜு, அடுத்து அந்த வில்லேஜுக்கு கீழே இருக்கிற அந்த குக்கிராமங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தவொடனே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த லிஸ்ட்டை வச்சு தான் நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஓகேங்களா? இவ்வளோ தான் சிம்பிள் விஷயம். ஸோ இதை வந்து இப்போ உங்களோட பேர் வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இல்லாத பேரை வந்து எப்படி நீங்கள் வந்து ஆட் பண்ண வைக்கலான்றது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் இந்த பேஜில் உள்ளே போங்க. இந்த இடத்துல வந்து ரூரல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நீங்கள் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஏரியாவில் இருக்கிற விஓஓ ஆஃபீஸுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அந்த விஓஓ ஆஃபீஸில் திரும்ப சப்மிட் பண்ண உடனே அது சப்மிட் பண்ண டேட்லேருந்து ஒரு 3 to 6 மந்த் கழித்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு வந்து அந்த பிபிபிஎல் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் தான். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சர்ச் ஆதார், அப்படி இல்லைனா மொபைல் கேட்டிருக்காங்க, அப்படி இல்லைனா ஸ்மார்ட் ரேஷன் கார்டுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வச்சு கூட நீங்கள் இங்கே வந்து உங்களோட லிஸ்ட் அவுட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஊரகம் எல்லாமே நீங்கள் அது டீட்டெயிலெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் போட்டுட்டு டைரெக்டாக நீங்கள் சர்ச்னு கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அது டைரெக்டாக வியூ ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா எளிய முறையில் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே வந்து உங்களோட பிபிபிஎல் ஐடியை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி நீங்கள் தெரிவிங்க. ரெண்டாவது, நீங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் SS Infotech.